ஊழியக்காரங்கிட்ட ஒருத்தன் திட்டு வாங்கிட்டே இருக்கான்னா என்ன அர்த்தம்னா அவனுக்கு கிருபையில குறைஞ்சு போயிட்டான்னு அர்த்தம். என்னது? கிருபையில ஊழியக்காரங்கிட்ட ஒருத்தன் கடிந்து கொள்ளுது அடிக்கடி மாற்றான் சிக்கிறானா என்ன அர்த்தம்னா அவன் கிருபையில குறைஞ்சிட்டான்னு அர்த்தம். அப்படின்னா அவங்க ஜெபிக்கல, தேவனை துதிக்கலன்னு அர்த்தம். அந்த கிருபைங்கிறது அந்த கிருபையோடு கூட இணைஞ்சிருன்னு அர்த்தம். அல்லேலூயா. ரெண்டாவது, ஒரு ஊழியக்காரன் அந்த விசுவாசி கண்டுக்காம விட்டுட்டான்னு அர்த்தம்னா அவங்க சத்தியத்துல நடக்கலன்னு அர்த்தம். ஏன்னா கிருபையும் சத்தியம் இருந்தால் தான் ஒன்று சேருன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இதெல்லாம் ரெவலேஷன், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் அடிக்கடி பேசக்கூடிய வார்த்தைகள் அல்ல. அல்லேலூயா. அப்போ அப்படி விட்டுட்டானா அதான் அர்த்தம். இங்க பாத்தீங்கன்னா சாமுவேல் சவுலை விட்டுட்டார். கர்த்தர் விட்டுட்டு போடான்ட்டார். எச்சு போயா, நீ வா, நீ என்னுடைய தாசன்ல நீ வா, நான் சொல்றது செய், விடு அவனை. ஏன்னா சவுலுக்காக ரொம்ப மனஸ்தாபப்பட்டிருக்காரு அவர். ஆண்டவரே விட்டுட்டீரே, நீ வா, நான் வேற ஒரு பிளானை வச்சிருக்கேன், வா. அல்லேலூயா. அப்ப இங்க பார்க்கும்போது எலியாபை பார்த்தோன்னு அவன் அழகெல்லாம் பார்த்து அவனுடைய பலத்தெல்லாம் பார்த்து சொல்வார், நான் மனுஷ பார்க்குற மாதிரி பார்க்கலப்பா, நான் இருதயத்தை பார்க்குறேன். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவராகிய இயேசுக்கு சொல்றாரு, உன் இருதயத்தை எனக்கு தா. அந்த இருதயத்தை பார்க்கிறவர். நீதிமொழி அதான் சொல்லுது, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, என் மகளே உன் இருதயத்தை எனக்கு தான்னா இது எங்க எடுத்து போய் கொடுத்துருது? அவன் எங்க எடுத்து போய் கொடுத்துறான்? அவரு என்ன சொன்னாரு, எனக்கு கொடுப்பான்னா எங்கேயோ கொடுத்துட்டு இப்போ இங்கேயும் அங்கேயும் இப்படி இப்படி அந்த இருதயம் என்ன பண்றீங்கன்னா இழுபறியா இருக்குது. அல்லேலூயா. நீங்க கல்யாணமான நீங்க பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சிருந்தா கூட சரி, இந்த இருதயம் அவருக்கு தான். நீங்க லவ் மேரேஜ்னாலும் சரி, கல்யாணம் பண்ணி பார்த்து மேரேஜ் பண்ணாலும் இந்த இருதயம் யாருக்கு தான்? இந்த இருதயத்தை நீ வேற இடத்துல யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டீங்கன்னா அது தேவனுக்கு பிரியம் இல்லாதது. இந்த இருதயம் யாருக்கு தான்? இந்த ஆத்துமா யாருக்கு தான்? இந்த மனது கர்த்தருடையது தான். அதே போல எவ்வளவு வசதி செல்வாக்கு வந்தாலும் சரி, இந்த இருதயம் யாருக்கு தான்? அது மேல போயிடக்கூடாது. போன வாரம் பிரசங்கம் பண்ணணும், அது முந்தின வாரம் பண்ண நினைக்கிறேன். என் ஆத்துமாவே இதுதானே சொன்னேன், போன வாரம் தான் நினைக்கிறேன். அப்போ அந்த இருதயத்தை அங்க வச்சிடக்கூடாது. இந்த இருதயம் தேவனுக்குரியது, இந்த ஆத்துமா யாருக்குரியது? தேவனுக்குரியது. அப்போ அவர் அதை தான் பார்க்குறாரா. இப்போ ஒவ்வொரு பிள்ளையா அனுப்புறாரு. ஈசாய் 2வது மகனை பாருங்க, 3வது மகனை பாருங்க, 4வது, 5வது, 6வது, 7வது. அல்லேலூயா. பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு கணக்கில் 15, 20, 25 ஏதோ ஒன்றும் ஹாஸ்டல் நடத்துகிற மாதிரி இல்லை நிறைய பிள்ளைங்க இருக்கு பாருங்க. சில பேர் அவங்க பிள்ளையே தெரியாது, தொலைஞ்சு போயிட்ட கூட கண்டுபிடிக்க முடியாது. வீட்டில் இருக்கிற ஒரு பையன் ஏதாவது சொன்ன சின்ன பையனை காணன்னு சொன்னா தான் தெரியும். அது என்ன பண்ணாது, தெரியவே தெரியாது பாருங்க. அதுக்கு அதனால தான் பசங்களுக்கு பேர் அவங்க ஞாபகம் இருக்காது, பட்டப்பேர் வச்சுருப்பாங்க. வீட்டில் நிறைய பட்டப்பேர் ஓடும். ஏன்னா டக்குன்னு அந்த பேர் வராதுல்ல. சில மூஞ்சி பார்த்தோன்னா அந்த மூஞ்சி கரெக்டாக ஒரு பட்டப்பேர் வச்சுருப்பாங்க, டக்கு அது மாதிரி கூப்பிட்டுருவாங்க பாருங்க. அப்போது இவங்க எல்லாரும் 7 பேர் வந்துட்டாங்க. 7 பிள்ளைங்களை வந்தோடனே அதை நிறுத்திட்டு அதோட அவர் அமைதியாட்டார், கை கட்டிட்டு. அவர் அதோட என்ன பண்ணிட்டாரு, கை கட்டி அமைதியாட்டார். இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. அப்போ அவர் கேட்குறாரு, உன் பிள்ளைங்க இவ்வளோதானா அப்படின்னு கேட்டவுடனே இப்போதான் அவருக்கு ஞாபகம் வருது. படிங்க இப்போ. அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் சொல்றாரு, ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை கூப்பிடுமா, அவன் இங்கே வரமாட்டோம், அவன் இங்க வர வரலையும் நான் சாப்பிட மாட்டேன் பார்க்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, தகப்பன் மறந்து விட்டான், சகோதரர்கள் மறந்து விட்டார்கள், எல்லாரும் மறந்துட்டாங்க. 8வது ஒரு பையன் இருக்கிறான்றதே ஞாபகமே இல்லை, மறந்துட்டாங்க. இது போலதான் சில உறவுகள் நம்மளை மறக்கும். சில நண்பர்கள் மறப்பார்கள், சில விசுவாசிகள் மறப்பார்கள், சில வேலை செய்கிற இடத்துல சில பேர் மறப்பாங்க, நம்ம தொழில நம்மளை மறப்பாங்க. நெருக்கமான உறவுகளை மறப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஆனா தேவன் மறப்பதில்லை.